நம்பியூர் பேரூராட்சி அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கவுன்சிலர்கள் பேரூராட்சி தலைவர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர கூறி திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக கவுன்சிலர்கள் போராட்டம். நம்பியூர் பேரூராட்சியில் 15 வார்டுகள் உள்ள நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தாலுகாவாக தரம் உயர்த்தப்பட்டது. இங்குள்ளவர்கள் பெரும்பாலும் திருப்பூரில் உள்ள பின்னலாடை தொழிலாளர்களாகவும் விவசாய கூலி தொழிலாளர்களாகவும் உள்ளனர். பேரூராட்சி தலைவராக உள்ள திரு செந்தில்குமார் மன்ற ஒப்புதல் பெறாமல் தன்னிச்சையாக செயல்பட்டு பேரூராட்சிக்கு வருவாய் இழப்பை ஏற்படுத்தி வருவதுடன் சீரான குடிநீர் வழங்கப்படாமலும் தெருவிளக்குகள் முழுமையாக பராமரிப்பு செய்யப்படவில்லை என்றும் கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். அதேபோன்று கடந்த 6 மாத காலமாக கவுன்சிலர்கள் கூட்டமும் நடைபெறாத நிலையில் ஆத்திரமடைந்த திமுக கவுன்சிலர்கள் ராதா, சுப்புலட்சுமி, லட்சுமி, கண்மணி, செந்தில்குமார், நந்தகுமார், அதிமுக கவுன்சிலர்கள் சரவணன், சுப்பிரமணியம், பேரூராட்சி துணைத் தலைவர் தீபா, காங்கிரஸ் கவுன்சிலர்கள் ரேவதி, தங்கவேல், பாஜகவை சேர்ந்த கந்தசாமி உள்ளிட்ட 12 கவுன்சிலர்கள் பேரூராட்சி தலைவர் செந்தில்குமாருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர கூறி பேரூராட்சி செயல் அலுவலர் நடராஜனிடம் மனு அளிக்க சென்றனர். ஆனால் கவுன்சிலர்களின் மனுவை வாங்க மறுத்து செயல் அலுவலர் நடராஜன் அலுவலகத்தில் இருந்து வெளியேறவே ஆத்திரமடைந்த 12 கவுன்சிலர்களும் பேரூராட்சி அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பேரூராட்சி தலைவர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வர வலியுறுத்தி கவுன்சிலர்கள் பேரூராட்சி அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேரூராட்சியினோட நிர்வாகம் சுத்தமாகவே சரியில்லைங்க, செயல்பட மாட்டேங்குது. நாங்கள் ஈஓ கேட்டோம்னா தலைவர் கேளுங்கிறாங்க, தலைவர் கேட்டால் ஈஓ கேளுங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 15 கவுன்சிலரையுமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எந்த வார்டுக்கு எந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கேட்டுட்டு அவர் முடிவு பண்ணணும். அவர் தன்னிச்சையாகவே தலைவர் செயல்பட ஆரம்பிச்சிடறாரு. யாரையுமே எதுக்குமே கேட்டுக்கிறது இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக எந்த கூட்டமே நடக்கலைங்க. 13 கவுன்சிலருமே தலைவரோட செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு சொல்லி போட்டு இந்த தலைவரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாங்க. ஈஓ சார்ட்டையும் கேட்குறாங்க, தலைவர்கிட்டையும் சொல்கிறாங்க. அதை ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்னைக்கு கொண்டு கொடுத்துடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் செயல்பாடு சரியில்லைங்கிற போது அந்த தலைவர் வச்சுட்டு இந்த பேரூராட்சி ரன் பண்ண முடிய மாட்டேங்குது எங்களால். அதனால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு சொல்லி கொடுத்து இன்றைக்கி நம்பியூர் பேரூராட்சியில் எல்லா கவுன்சிலரும் கொண்டு ஈஓ சார்கிட்ட கொடுக்குறோம், செயல் அலுவலர் நடராஜன் சார்கிட்ட கொடுக்குறோம். அவர் இல்லை, எனக்கு வாங்குறதுக்கு அதிகாரம் இல்லை, நான் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எங்களை மதிக்கவே இல்லை, வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டாரு. அதனால் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வாங்கும் வரை இந்த நம்பியூர் பேரூராட்சியில் செயல் அலுவலர் அறையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.